நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சார்பாக ஊரக கண்டுபிடிப்பாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. 2023-2024 ஆண்டுக்கான ஊரக கண்டுபிடிப்பாளர் விருதுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஊரக கண்டுபிடிப்பாளர் விருது வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். 2018 ஆண்டு முதல் ஊரக கண்டுபிடிப்பாளர் விருதினை அறிவியல் நகரம் மூலமாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2023-2024 ஆண்டிற்கான ஊரக கண்டுபிடிப்பாளர் விருதுக்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பதாரர்களிடமிருந்து வரவேற்கப்படுகிறது. அரசாணை மற்றும் விண்ணப்ப படிவம் மற்றும் வழிகாட்டுதல் குறிப்புகள் ஆகியவற்றை அறிவியல் நகர இணையதளமான www.sciencecitychennai.in என்ற இணையதளத்தில் அறிவிப்புகள் என்ற தலைப்பின் கீழ் விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சமுதாயத்திற்கு பயனளிக்கும் 2 சிறந்த ஊரக கண்டுபிடிப்பாளர்களுக்கு இவ்விருது வழங்கப்படும். இவ்விருதிற்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் தலா ரூபாய் 1 லட்சம் பரிசு தொகையாகவும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுவர். இவ்விருதிற்காக முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியாளர்களின் வாயிலாக அறிவியல் நகரத்திற்கு 31/8/2024 அன்று மாலை 5:30 மணிக்குள் முதன்மை செயலர், துணைத் தலைவர், அறிவியல் நகரம், உயர்கல்வித்துறை, PM பிர்லா கோளரங்க வளாகம், காந்தி மண்டபம் சாலை, சென்னை 600025 என்ற முகவரிக்கு வந்து சேர வேண்டும். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஊரக கண்டுபிடிப்பாளர் விருதுக்காக சயின்ஸ் சிட்டி சென்னை என்ற இணையதளத்தில் சென்று எவ்வாறு இந்த விண்ணப்ப படிவம் மற்றும் விவர குறிப்புகளை பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.sciencecity.chennai.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் சயின்ஸ் சிட்டி சென்னை அதிகாரப்பூர்வ இணையதளம். இது தமிழ்நாடு அரசின் அண்டர்ல வரக்கூடியது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க அப்கமிங் ஈவென்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த அனௌன்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ரூரல் இன்னோவேட்டர் அவார்ட் 2023-24 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது ஊரக கண்டுபிடிப்பாளர் விருது 2023-2024. இதுல ஜியோ கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர் ரூரல் இன்னோவேட்டர் அவார்டை பத்திய நீங்க வேணும்னா இதுல கிளிக் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம். அப்புறம் ரூரல் இன்னோவேட்டர் அவார்டு 2023-24 அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன். இதோட கீழேயே இந்த அப்ளிகேஷனை எவ்வாறு ஃபில் பண்ண வேண்டும் அப்படிங்கிற முழு விவரங்களுமே கொடுத்திருக்காங்க. அறிவியல் நகரம், உயர்கல்வித்துறை, தமிழ்நாடு அரசு, PM பிர்லா கோளரங்க வளாகம், காந்தி மண்டபம் சாலை, சென்னை. மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஊரக கண்டுபிடிப்பாளர் விருது 2023-2024 விண்ணப்ப படிவம். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல நீங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்ட வேண்டியிருக்கும். அப்புறம் விண்ணப்பதாரரின் ஆதார் எண், விண்ணப்பதாரரின் பேன் எண் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். அப்புறம் விண்ணப்பதாரரின் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில், பாலினம், விண்ணப்பதாரரின் முழு முகவரி அஞ்சல் குறியீட்டுடன், அடுத்ததாக விண்ணப்பதாரரின் பிறந்த தேதி, அடுத்ததாக கண்டுபிடிப்பின் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மிகவும் தெளிவாக எழுத வேண்டும். அப்புறம் கண்டுபிடிப்பு உருவாக்கப்பட்ட வருடத்தினை குறிப்பிடப்பட வேண்டும். மற்றும் பிற தகவல்கள் எல்லாமே கேட்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவத்தினை சரியாக வாசித்து புரிந்து கொண்டு கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். உங்களது கண்டுபிடிப்புகள் பற்றிய முழு விவரங்களுமே இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டுள்ளது. தெளிவாக உங்களது கண்டுபிடிப்பு பற்றிய முழு விவரங்களையும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். கடைசியாக விண்ணப்பதாரரின் கையொப்பம், தேதி மற்றும் இடம் எழுதி விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் கீழே ஒரு டிக்ளரேஷன், அதாவது உறுதிமொழி ஆவணம் கொடுத்திருக்காங்க. அந்த உறுதிமொழி ஆவணத்தை சரியாக புரிந்து கொண்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் இட வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய கண்டுபிடிப்பு ஒரு குழுவாக நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அந்த குழு உறுப்பினர்களின் பெயர்களை, தொடர்பு எண், கையொப்பம் இங்கு குறிப்பிடப்பட வேண்டும். அப்புறம் ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த சர்டிபிகேட் உங்களது மாவட்ட கலெக்டர் பூர்த்தி செய்து சிக்னேச்சர் செய்ய வேண்டும். அடுத்ததாக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதற்கான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்யும் போது பின்வரும் வழிகாட்டுதல்களை கடைபிடித்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் மட்டுமே விருதுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஊரக கண்டுபிடிப்பாளர் விருதுக்கான விண்ணப்பம் மேற்குறிப்பிடப்பட்டுள்ள அரசாணையில் வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகள், பிரிவுகளுக்கு உட்பட்டதாக இருந்தால் மட்டுமே பரிசீலிக்கப்படும். வெறும் கோட்பாட்டு, கருதுகோள், இன்னும் யோசனை நிலையில் அல்லது கருத்து நிலையில் அல்லது கண்டுபிடிப்பு வளர்ச்சியின் ஆரம்ப நிலையில் இருப்பின் அவை ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்படும். கண்டுபிடிப்பானது அனைத்து நிலைகளிலும் முடிக்கப்பட்டு முழுமையாக செயல்பட வேண்டும். அறிவுசார் சொத்துரிமை அடிப்படையில் கண்டுபிடிப்பு முழுமையாக உருவாக்கப்பட்டதாகவும் செயல்பாட்டு திறனுடன் விண்ணப்பதாரருக்கு சொந்தமானதாகவும் இருத்தல் வேண்டும். மற்றும் விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது கண்டுபிடிப்பு 5 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வழிகாட்டு நடைமுறைகள் எல்லாமே குறிப்பிடப்பட்டுள்ளது. முழுமையாக வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது.
விண்ணப்பம் அனுப்பப்பட வேண்டிய கடைசி நாள் கொடுக்கப்பட்டுள்ளது 31/8/2024. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆகவே ஊரக கண்டுபிடிப்பாளர் விருதுக்கு விண்ணப்பிக்க தகுதியுள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து உங்களது மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக அறிவியல் நகரத்துக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.